Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 6th standard social science third term summative assessment. ஸோ இந்த third termோட important questions பார்க்கலாம். Unit 1 Society and Culture in Ancient Tamilagam, the Sangam Age. ஸோ இந்த லெசனில் நீங்கள் மேப் ஃபஸ்ட்டு அப்படியே பேஜ் வைஸ் பார்த்துட்டு வரலாம். பேஜ் நம்பர் 90ல் இருக்கிற மேப்பில் கேட்டிருக்கக்கூடியது மட்டும் நான் சொல்கிறேன். முசிறி கேட்டிருந்தாங்க, அரேபியன் சி, கன்னியாகுமரி, அடுத்து அழகன் குளம் இருக்குது இல்லையா, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்த மேப்பில் கேட்டிருக்கிறத தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இருக்கிற பிளேசஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 97ல் 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 98ல் ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ் இருக்கு இல்லையா, அதில் வாட் வாஸ் நடுக்கல் ஆர் வீரக்கல், செகண்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் பேஜ் நம்பர் 99ல் பார்த்தீங்கன்னா நேம் 5 தினாய்ஸ் மென்ஷன்ட் இன் த சங்கம் லிட்ரேச்சர். தென் 5th ஒன் நேம் த 7 பேட்ரன்ஸ், கடை 7 வள்ளல்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நேம் எனி 3 தமிழ் பொயட்டிக் ஒர்க்ஸ் ஆஃப் கலப்ரா பீரியட். அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங்கில் டிஸ்கஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் த சங்கம் சொசைட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கரிகால் வளவன் இஸ் ரெகார்டட் ஆஸ் த கிரேட் சோலா கிங், ஜஸ்டிஃபை. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் இருக்கு இல்லையா, கொர்க்கை, காவேரி பூம்பட்டினம், முசிறி, உறையூர், மதுரை. இதுவும் ப்ரீவியஸ் இயர் தேர்ட் டேர்மில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் த ஃபாலோயிங் டைனாஸ்டிஸ் இருக்கு இல்லையா, இதையும் ப்ரீவியஸ் இயர் தேர்ட் டேர்ம் ஆனுவல், அதாவது தேர்ட் டேர்ம் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. இதுதான் யூனிட் 1ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது 1 மார்க்ஸ். 1 மார்க்கில் 60க்கு வந்து 20 மார்க்ஸ் வந்துடுது. 20 to 25 மார்க்ஸ் வந்துடும் 1 மார்க். அடுத்தது மேப் தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க், 5 மார்க். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 60க்கு அபவ் 50 எடுக்கலாம். தாராளமாக வந்து 60க்கு 50 எடுக்கலாம். அடுத்து யூனிட் 2 த போஸ்ட் மௌரியன் இந்தியா. ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 109ல் இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. இந்த 1 மார்க்ஸ் அண்ட் தென் 110ல் 109, 110ல் இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 111ல் ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஹேப்பன் டு த லாஸ்ட் மௌரியன் எம்பரர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் தேர்ட் ஒன் நேம் த ரூலர் ஆஃப் கன்வா டைனாஸ்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைலைட் த லிட்ரரி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சதாவாஹனாஸ் இருக்கு இல்லையா, அது. நேம் த பிளேசஸ் வேர் சதாவாஹனாஸ் மான்யூமெண்ட்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் இருக்கு இல்லையா, அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் 7 நேம் த புத்திஸ்ட் saints and scholars who adorned the court of Kanishka. Next answer the following. Roman number 8ல who invaded India after the decline of the Mauryan Empire, important. அடுத்தது 4th one what do you know of Gondopharid dynasty, who was considered the best known Indo-Greek king, why, who were Sahas. அடுத்தது higher order thinking question, the importance of Gandhara school art படிச்சுக்கோங்க. Then unit 3 the age of empires, Guptas and Vardhanas. ஸோ இதில் மேப்பில் பேஜ் நம்பர் 116ல் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், இது நீங்கள் வந்து எழுத தெரியணும் உங்களுக்கு. அடுத்து தக்ஷசீலா இது கேட்டிருந்தாங்க. அடுத்து உஜ்ஜயினி, இந்த 2 பிளேசஸ். அடுத்தது இந்த 3 நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 123ல் இருக்க 1 மார்க், 124ல் இருக்கிற 1 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 125ல் ஹூ வாஸ் கிவன் த டைட்டில் கவிராஜா, வை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன். தேர்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப், இம்பார்ட்டன்ட். ஹைலைட் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் குப்தாஸ் இன் மெட்டலர்ஜி, இம்பார்ட்டன்ட். ஹூ வேர் த அன்ஸ், இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நேம் 3 kinds ஆஃப் டேக்ஸ் கலெக்டட் டியூரிங் த ஹர்ஷாஸ் ரெயின் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நேம் த புக்ஸ் ஆத்தர்ட் பை ஹர்ஷா. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் briefly. First one write a note on Prashasti. அடுத்து third describe the land classification during the Gupta period, அது important. Then fourth write about Shrestha and Sartavaha traders. அடுத்து 6th one name the works of Kalidasa. இந்த questions எல்லாமே வந்து answer the following briefly பொறுத்த வரைக்கும் important question. First, third, fourth and 6th question. Next பார்த்தீங்கன்னா unit 4 South Indian kingdoms. இதில் சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் பேஜ் நம்பர் 137, 138ல் இருக்க 1 மார்க் ஃபுல்லாக தரவை பார்த்துக்கோங்க. அடுத்து 139ல் ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்ஸில் நேம் த 3 gems ஆஃப் கன்னடா லிட்ரேச்சர், இம்பார்ட்டன்ட். ஹவு கேன் வி கிளாஸிஃபை த பல்லவா லிட்ரேச்சர், இது தேர்ட் டேர்மில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் டு யூ நோ ஆஃப் கட்டிகா, இதுவும் இம்பார்ட்டன்ட். மேக் எ நோட் ஆன் பேட்டில் ஆஃப் தக்கோலம். அடுத்து டீட்டெயிலில் வந்து எக்ஸமைன் பல்லவாஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா, இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி யூனிட் 1 ஏஷியா அண்ட் யூரோப். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஜ் நம்பர் 166 167 இருக்க இம்பார்ட்டண்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. 168 ஃபர்ஸ்ட் ஒன் நேம் த இம்பார்ட்டண்ட் intermontane plateaus found in Asia. அடுத்து write a short note on monsoon climate, இது important. fourth one name the ports found in Asia, இது important. Asia is called the land of contrast, justify. Then 6 name the important mountains found in the alpine system. Then 7 what are the important rivers of Europe, name a few countries which enjoy the Mediterranean type of climate. Then 9th give a short note on the population of Europe, name the important festival celebrated in Europe. So geography இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். டிஸ்டிங்விஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிச்சுக்கிறது பெட்டர். பட் லாஸ்ட் இயர் கேட்டிருக்கிறது இன்டர்மான்டைன் பிளாட்டியூஸ் அண்ட் சதர்ன் பிளாட்டியூஸ், துந்திரா அண்ட் டைகா, த நார்த் வெஸ்டர்ன் ஹைலாண்ட்ஸ் அண்ட் த ஆல்பைன் மவுண்டைன் ரேஞ்ச். ஸோ டிஸ்டிங்விஷன் நாலுமே பார்த்துக்கோங்க. கிவ் ரீசன்ஸும் அதே மாதிரி இந்த மூணுமே பார்த்துக்கோங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் கேட்டிருந்தாங்க, கிவ் ரீசன் போட்டு ஏஷியா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கிவ் ரீசனும் டிஸ்டிங்விஷும் நீங்கள் எந்த லெசனில் இருந்தாலும் அதை பார்த்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. Answer in paragraph la first one give an account of the drainage system in Asia, important. Mineral sources found in Asia, important. Describe the climatic divisions of Europe, இது important. First one repeated கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 குளோப் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் கேட்டிருக்காங்க. லேட்டிடியூடை மார்க், அதாவது வரைய சொல்லிவிட்டு லேட்டிடியூடை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 185 ஆன்சர் ப்ரீஃப்லி இல்லை. வாட் இஸ் எ ஜியாய்டு, வாட் இஸ் லோக்கல் டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் லைன்ஸ் ஆஃப் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நேம் த 4 ஹெமிஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த், இதுவும் ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து கிவ் ரீசன்ஸ், இதுலேயும் 2மே பார்த்துக்கோங்க. சாரி 3 கொஸ்டினுமே பார்த்துக்கோங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் குளோப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் ஆர் த சிக்னிஃபிகண்ட் லைன்ஸ் ஆஃப் லேட்டிடியூட், எக்ஸ்பிளைன் த ஜோன்ஸ் ஃபவுண்ட் பிட்வீன் தெம், இது ப்ரீவியஸ் இயர் இந்த கொஸ்டின் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் யூனிட் 3 அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர் இருக்கு இல்லையா. பேஜ் நம்பர் 193 டிஃபைன் டிசாஸ்டர் இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ், இது டீட்டெயிலில் கேட்டிருந்தாங்க. செகண்ட் ஒன் டிசாஸ்டர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் லேண்ட்ஸ்லைட் அவலாங்கி. அடுத்தது டீட்டெயிலில் வாட் இஸ் ஃப்ளட், எக்ஸ்பிளைன் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டியூரிங் ஃப்ளட்ஸ், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 டெமோக்ரஸி இருக்கு இல்லையா. பேஜ் நம்பர் 201 வாட் இஸ் டெமோக்ரஸி, 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங்கில் வாட் இஸ் டெமோக்ரஸி கம்பல்சரி கொஸ்டின். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, டிஃபைன் டைரக்ட் டெமோக்ரஸி. அடுத்தது compare and contrast direct democracy and representative democracy, இந்த higher order thinking question தான் கேட்டிருக்காங்க டீட்டெயிலில். அடுத்தது யூனிட் 2 லோக்கல் பாடிஸ் ரூரல் அண்ட் அர்பன் இருக்கு இல்லையா. பேஜ் நம்பர் 209 இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங்கில் இஸ் தேர் எனி கார்பரேஷன் இன் யோர் டிஸ்ட்ரிக்ட், நேம் இட். What is the need for local bodies, previous year question. What are the divisions of a rural local body and what are the divisions of a urban local body, இது important. Next page number 210 பார்த்தீங்கன்னா 6th list out a few functions of corporation, ரொம்ப important question. List out a few means of revenue of village panchayat. Detail when are gram sabha meetings are convened, what are the special on those days, இது important question. அடுத்து what are the special features of panchayat raj system, important question. What is the importance of gram sabha, இது டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க, டீட்டெயில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 ரோட் சேஃப்டி. இந்த லெசனில் ப்ரிப்பேர் ஸ்லோகன்ஸ் ஃபார் ரோட் சேஃப்டி இருக்கு இல்லையா, இதை கேட்டிருக்காங்க. இது வந்து 5 மார்க்லேயே கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 1 மார்க் நல்லா தருவாக இருங்க. மேப் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.